நாங்கள் அனைவரும் இன்று விட்டுக் கொடுப்புகளுடனும் அர்ப்பணிப்புடனும் இந்த நாட்டுக்காக நாங்கள் எங்கள் கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு நிதி வீணடிப்புகளை மேற்கொள்ளாது அந்த நிதிகளை சேமித்து மீண்டுமே இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வேலைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதிக கடன்பட்ட ஒன்ற நாட்டை இன்று நாங்கள் முன்னோக்கி கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியினை மேற்கொண்டு நாங்கள் அதிலும் வெற்றி அடைந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்றத்திலும் கடந்த காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஊழலையும் குற்றச்செயல்களின் ஊடாகத்தான் தங்களது இந்த சபைகளை கடந்த காலங்களில் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். எந்த திட்டம் எடுத்தாலும் அதிலே ஊழல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஆகவே இப்படிப்பட்ட அரசியல் கலாச்சாரத்தை கொண்டவர்கள் பின்னால் மீண்டும் நாங்கள் செல்ல போகின்றோமோ அல்லது இந்த புதிய அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி பயணிக்கின்ற எங்களை போன்ற இந்த திசை காட்டி சின்னத்தில் பயணிக்கின்ற இந்த வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க போகிறோமா என்ற விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. எமது பிரதேசம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். அபிவிருத்தி செய்யப்படுவதற்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பது உள்ளூராட்சி சபைகள். அந்த உள்ளூராட்சி சபையை ஒரு ஊழலற்ற வன்முறையற்ற தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சி ஒன்று கைப்பற்ற வேண்டுமானால் அந்த தகுதி தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கின்றது. பல கட்சிகள் பல விடயங்களை கூறிக்கொண்டு முன்னுக்கு வரலாம். நாங்கள் ஊழலற்றவர்கள் என்று சொல்லலாம், வன்முறையற்றவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் தமிழ் தேசியத்தை நேசிப்பார்களா என்ற கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. ஊழல் மோசடியில் ஈடுபட்ட, படுகொலைகளில் ஈடுபட்ட, ஆள் கடத்தலில் ஈடுபட்ட யாருக்கும் இந்த முறை தப்பிக்கல. அது அரசாங்கம் அந்த விடயத்தில் உறுதியாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் சட்டத்தில் இருந்த ஓட்டுகளை பாவித்து யார் சரி தப்பித்தாங்கன்னு சொன்னால் அது இனிவரும் காலங்களிலேயும் அது இடம்பெற போறதில்லை. இந்த ஊழல்வாதிகளுக்கு, இந்த மோசடிகாரர்களுக்கு, இந்த ஆள்கடத்தல்காரர்களுக்கு, இந்த படுகொலையாளர்களுக்கு வாக்களித்த நல்ல மக்கள் இருக்கிறார். அவர்கள் என்ன ஒரு சந்தர்ப்பத்தால் அவர்கள் வாக்களிப்பதற்கு தள்ளப்பட்டிருப்பார். அவர்களுக்கு நாங்கள் சொல்றோம் என்னன்னு சொன்னால், தயவு செஞ்சு மீண்டும் இவ்வாறான குற்றவாளிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம். உங்களோட மனசை நீங்கள் சரியாக தெளிவுபடுத்திக் கொண்டு உங்களுக்கான சந்தர்ப்பம், உங்களுக்கான களம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கு நாங்கள் சொல்றோம் தேசிய மக்கள் சக்தி உங்களுக்கான கதவுகளை இப்பொழுது திறந்து வைத்திருக்கின்றது.